குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 24 டிசம்பர் 2024 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிவு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடியுது பார்த்தீங்கன்னா 2025 ஆண்டு 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த 2 டெஸ்ட் பேட்சோட பற்றி தான் டீட்டெயில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000, நியூ ஸ்டூடெண்ட்க்கு வந்து 2500 வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லத்தி டெஸ்ட் பேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இதில் லத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷனும் போயிட்டு இருக்கு. ஆனால் லத்தியோட டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 14 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. லத்தி டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1500, ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு ஷெடியூலுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த 2 டெஸ்ட் பேட்சிலுமே நீங்கள் கட்டண சலுகை பெறணும் அப்படின்னு விருப்பப்படினா ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த கட்டண சலுகைக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண்கள் கொண்ட தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு முடிந்த பின் நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் உங்களுக்கான கட்டண சலுகையானது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வழங்கப்படும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்க முடியும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். 8ஆம் வகுப்பு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பியோட வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஓடிட்டுருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. விரைவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பிசியோட ஓல்டு அப்டேட்ஸ் எல்லாம் நீக்கிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேஸ் நடந்துட்டு இருக்கனால அதை நீக்காமல் அப்படி வச்சுருக்காங்க. விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் படிக்க தயாராகிடுங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ஜெயிக்க முடியும். அதாவது நம்ம அலட்சியமாக இருந்தோம் அப்படின்னா தோல்வி நமக்கு தான். சரிங்களா? அப்போனால இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கள் கூட சேர்ந்தே பயணிக்க போகிறீங்க. இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா நானும் உங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து படிக்க போகிறேன். நம்மளாம் ஒரே டீமாக இருப்போம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே நம்ம அலாட் பண்ணி கொடுத்துருவோம். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்குள்ளே அந்த டார்கெட்டை முடிச்சுட்டு நம்ம ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் கேட்க ஆரம்பிக்க போகிறோம். நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் முடிகிற வரைக்கும் நம்ம இதை தான் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 35 டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 35 டெஸ்ட்டும் நம்ம இதை தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே நீங்களாகவே படித்து எழுத முடியும். சரிங்களா? நம்ம நேற்று நியூஸில் பார்த்தா தான் 8ஆம் வகுப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாய தேர்ச்சி முறை வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கு. மத்திய அரசால் நிர்வகிக்கப்படும் பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா 5,8 அதாவது வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு இறுதித் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி அடையவில்லை என்றால் மறுதேர்வு எழுதி வந்து பார்த்திங்கன்னா அவங்க தேர்ச்சி அடையணும். அந்த மறுதேர்விலையும் அவங்க தேர்வாகலைன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வகுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கல்வி உரிமை சட்டம் 2019ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்ட அந்த திருத்தத்தின்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று முக்கியமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2023 வந்து பார்த்திங்கன்னா புதிய தேசிய பாடத்திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இதனுடைய தாக்கம் தமிழகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி தான் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து 2 நாளாக இந்த நியூஸை பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? தேசிய மனித உரிமையான தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்க போகிறாங்க, குழு அமைச்சிருக்காங்க. டிஒய் சந்திரசூட் வந்து பார்த்திங்கன்னா அதில் நாமினேட் ஆகிருக்காரு அப்படி இப்படின்னா நியூஸில் பரவலிச்சுன்னு பார்த்துட்டு இருந்தோம். அதற்கான தலைவரை வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிட்டாங்க. தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் 9வது தலைவராக வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதியான ராமசுப்ரமணியன் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்தவர். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 8வது தலைவராக யார் இருந்தா அப்படின்னா அதான் அருண்குமார் மிஸ்ரா. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தார். இவருடைய பதவிக்காலம் வந்து ஜூன் 29 முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆணையத்தினுடைய பொறுப்பு தலைவராக வந்து பார்த்திங்கன்னா விஜயபாரதி சயானி வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் தலைவராக வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. 2019 23 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் நீதிபதியாக பணியாற்றிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் அதாவது பார்த்திங்கன்னா முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியான அதாவது ராமசுப்ரமணியன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தலைவராகவும் உறுப்பினர்களாக வந்து பார்த்திங்கன்னா 2 பேரையும் நியமிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ பிரியங்கனுங்கோ மற்றும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் நீதிபதியான
வித்யுத் ரஞ்சன் சாரங்கி இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்களாக வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி முர்மு தான் வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவராகிறது இதுதான் முதல் முறை. ஓகேங்களா. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 1993ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டது. அப்போதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்திலேருந்து ஓய்வு பெற்ற நீதிபதி தான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய தலைவராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மரபாக வந்து பின்பற்றிட்டு வராங்க. கடந்த காலம் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியாக இருந்த எம்என் வெங்கடச்செல்லையா, ஓகேங்களா, இவர் வந்து ஆந்திரத்தை சேர்ந்தவர். கேஜி பாலகிருஷ்ணன் இவர் கேரளத்தை சேர்ந்தது. HL தத்து இவர் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகத்தை சேர்ந்தவர். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலைவராக இருந்திருக்காங்க. முதல் முறையாக தமிழகத்தை சேர்ந்த இவராக இருக்கார். ஓகேங்களா. இவர் யார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவரான பி சதாசிவம் வந்து பார்த்திங்கன்னா 2014ஆம் ஆண்டு வந்து ஓய்வு பெற்றார். அதே ஆண்டில் அவர் கேரளத்தின் 21வது ஆளுநராக வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டார். ஓகேங்களா. ஃபுல் டீட்டெயிலையும் பார்த்துக்கோங்க. இது முக்கியமான கொஸ்டின்ஸ், டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பியில் முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. அடுத்து சென்னை புத்தக கண்காட்சி விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அதை வந்து பபாசி சார்பில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை நந்தனம் OMC மைதானத்தில் வந்து பார்த்திங்கன்னா 48வது சென்னை புத்தக கண்காட்சி டிசம்பர் 7 ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஓகேங்களா. ஆண்டுதோறும் புத்தக கண்காட்சியின் போது சிறந்த எழுத்தாளர்கள் படைப்பாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறந்த புத்தக விற்பனையாளர்களுக்கு பபாசி பரிசுகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கி வருகிவிடும். இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதல்வர் கலைஞர் பெயரிலான பொற்கிழி விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வழங்குறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா கருணாநிதி பொற்கிழி விருது பெறுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழுடன் 1 லட்சம் பரிசு தொகையும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட இருக்குது. அடுத்து QS தரவரிசை பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா VIT பல்கலைக்கழகம் இந்தியாவில் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஓகேங்களா. QS அமைப்பின் தரவரிசை பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா VIT பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் 8வது இடத்துலையும் உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா 396வது இடமும் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா. இந்த பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் மொத்தம் 1744 பல்கலைக்கழகங்கள், இந்திய அளவில் 78 பல்கலைக்கழகம் தேர்வு செய்யப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு மேற்கொண்டாங்க. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல சென்னை, அதை வந்து பார்த்திங்கன்னா IIT தில்லி வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்குது. உலக அளவில் கனடாவில் உள்ள டொராண்டோ பல்கலைக்கழகம் தான் வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா. உலகளவில் எது டெல்லி IIT, இந்தியாவில் எது ஃபஸ்ட்டு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை IIT வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 3மே முக்கியம். ஓகேங்களா. உலகளவில் முதலிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் இருக்க டொராண்டோ பல்கலைக்கழகம், இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்கிறது வந்து சென்னை தில்லி IIT வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. இதில் சென்னை IIT வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்குது இந்திய அளவில். உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா 396வது இடத்துல இருக்குது. அடுத்து முதல் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் வந்து பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோ நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒப்படைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீதம் இருக்கிற ரயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2026, 2029 ஒவ்வொரு கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா வழங்கிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஆளில்லா மெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டுக்கு வர இருக்குது. இதெல்லாம் TNUSRBல கேட்டுருவாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுமாதிரி மெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா எங்கே டிசைன் பண்ணாங்க அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்டுருவாங்க. அடுத்து நம்ம நேற்றே பார்த்தோம், குவைத் மன்னர் ஷேக் மெஷால் அல் அகமது அல் ஜாபர் அல் ஜாபாவினுடைய அழைப்பேற்று பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் அரசுமுறை பயணமாக வந்து பார்த்திங்கன்னா குவைத் போயிருக்காரு. 1981 வந்து பார்த்திங்கன்னா அப்போதைய பிரதமரான இந்திரா காந்திக்கு பிறகு 43 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருத்தர் அங்கே போகிறது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறை. அது மட்டும் இல்லாமல் குவைத் நாட்டோடைய உயரிய விருது தான் தி ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் அப்படின்ற அந்நாட்டு மன்னரால் வழங்கப்படும் மிக உயரிய விருதை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. பிரதமருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 20வது சர்வதேச விருது. ஓகேங்களா. அடுத்து உலகின் 6வது கச்சா எண்ணெய் வளம் கொண்ட நாடாக வந்து பார்த்திங்கன்னா குவைத் இருக்குது. ஓகேங்களா. 1961 பிரிட்டனிலிருந்து முழுமையாக தன்னை விடுவித்து கொண்டது சுதந்திர நாடானது வந்து பார்த்திங்கன்னா 1961 தான். இந்த சுதந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அங்கீகரித்த நாடு எது அப்படின்னா இந்தியா. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாது 1961 வரை குவைத்தினுடைய அதிகாரப்பூர்வ செலாவணியாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரூபாய் தான் இருந்து வந்திருக்கு. சரிங்களா. அடுத்து கோவிட் பெருங்கொள்ளை நோயின் போது வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் தடுப்பூசிகளை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அனுப்புனுச்சு. அதேமாதிரி ஆக்சிஜன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படும் போது வந்து பார்த்திங்கன்னா குவைத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. அடுத்து முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி லெவலில் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அரசு ஊழியர்களின் சொத்துக்கள் கடன்கள் தனிப்பட்ட விவரங்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலரான கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகி அதாவது நீர்வளத்துறை உதவி பொறியாளராக பணிபுரிய ஒருத்தருடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒரு பப்ளிக் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அவருடைய தனிப்பட்ட விஷயம், அதுலேருந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா தகவல் வழங்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தகவல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. இதையடுத்து அவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா அரசு ஊழியர்களுக்கு தனிப்பட்ட விஷயம் இருக்கலாம், பட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொத்துக்கள் மற்றும் கடன்கள் பற்றிய விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட விஷயமாக கருதப்படாது
அவர் அந்த பதவியின் மூலம் தானே அதை பெறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல்ரெடி சொன்ன தகவலை வந்து பார்த்திங்கன்னா நீக்கிட்டாங்க. 2 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேண்டிய தகவலை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய 8வது பிரிவின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களின் சில தனிப்பட்ட விவரங்களை வழங்க வந்து பார்த்திங்கன்னா விலக்களிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது தவறான செயல், அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குற தகவலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? தமிழகத்தில் 1000 மருந்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் தொடங்கப்பட இருக்குது. நம்ம டெய்லியும் பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 220 மூலப்பொருட்கள் பேர், அதாவது ஜெனரிக் மருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கதா வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. நம்ம நேற்றும் இதை பற்றி டீட்டெயில் பார்த்தோம். இதை பற்றி ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? நம்ம நேற்று கரண்ட் அஃபேர்ஸில் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் இருக்குது, வேணால் பார்த்துக்கோங்க. அடுத்து 1.5 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு பணி வழங்கியிருக்கதா வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. மத்திய அரசு பணிகள் புதிதாக 71,000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நியமன ஆணை இருந்தால் ரோஜ்கல் மேளா அப்படின்ற நிகழ்ச்சி வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா? இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசு துறை தேர்வுகளில் பங்கேற்க மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 13 பிராந்திய மொழிகள் அரசு தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் இப்போ நடத்துகிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காரு. உலகில் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடு இந்தியா, 3வது அதிக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை கொண்ட நாடாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ந்த நாடாக உருவாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து முக்கியமானது, திரைப்பட இயக்குனர் ஷியாம் பெனகல் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். இவருடைய வயது வந்து 90. இவருடைய வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் பிரதமர்லாம் இறங்க வச்சுருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் நிறையா முக்கியமான படங்கள் எடுத்திருக்காரு. அது மட்டும் ஆவணப்படங்கள் நிறைய எடுத்திருக்காரு. ஓகேங்களா? சுபாஷ் சந்திர போஸ், காந்தி இவங்களை பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆவணப்படங்கள்லாம் நிறைய எடுத்திருக்காரு. அதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இவர் பிரபலமானவர். முன்னாள் பிரதமர் சரண் சிங்கோடைய பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கொண்டாடப்பட்டிருக்கு. மறைந்த பிரதமர் சௌத்ரி சரண் சிங் அவருடைய 122வது பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடி இருக்கிறாங்க. மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 1902ஆம் ஆண்டு பிறந்தவர் இவர். இந்தியாவின் 5வது பிரதமராக வந்து பார்த்திங்கன்னா பதவி வகித்தவர். ஓகேங்களா? விவசாய சீர்திருத்தங்கள் மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் மிகப்பெரிய பங்களிப்பு வந்து கொடுத்துருக்காரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா கிசான் திவாஸ், விவசாயிகள் தினம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கொண்டாடப்படுது. ஓகேங்களா? யாருடைய பிறந்தநாள் இந்தியாவில் விவசாயிகள் தினமாக கொண்டாடப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க டைரெக்டாக. சரண் சிங் அவருடைய பிறந்தநாள் தான். ஓகேங்களா? இவருடைய பிறந்தநாள் இதில் வந்து பார்த்திங்கன்னா விருதுகள் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அதேமாதிரி நேற்று கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்தியாவின் தண்ணீர் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம சொல்லியிருந்தோம். அது யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சரண் சிங்குடைய விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. தேசிய துப்பாக்கி சுடுதல், அது மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேஸ் வீரரான ஷாகித் துஷார் மனே வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் ஆடவர் இறுதிச்சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரத்தை சேர்ந்த முன்னாள் உலக சாம்பியனான ருத்ராங்ஷாங் பாட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா 254.9 புள்ளிகள் பெற்று உலக சாதனையை படைத்து தங்கம் வென்றிருக்கிறாரு. முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா சீன ஒலிம்பிக் சாம்பியன் தான் வந்து பார்த்திங்கன்னா இதாக இருந்தார். அவர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபில் பண்ணியிருக்கிறார். இவங்களை பற்றி இப்போ ஸ்போர்ட்ஸ் படிக்கும்போது என்ன பேர் என்ன விளையாட்டுன்னு மட்டும் பறிச்சுக்கோங்க, பெருசாக அதை கேட்க மாட்டாங்க. அமெரிக்காவில் மத்திய நீதிமன்றங்களால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 37 பேருக்கு அதாவது பார்த்திங்கன்னா தண்டனையை வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் தண்டனையாக குறைத்து அதிபர் ஜோ பைடன் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து தமிழ்நாட்டை சேர்ந்த 84 விளையாட்டு வீரர்களுக்கு வந்து அரசு பணிக்கான உத்தரவை வந்து பார்த்திங்கன்னா தலைமைச் செயலர் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காரு. சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு துறைகள் பொதுத்துறைகள் வந்து பார்த்திங்கன்னா 3% இடஒதுக்கீட்டின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து வழங்கப்படுது. அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 84 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணை வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிட்டோம். கரண்ட் அஃபேர்ஸில் நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அந்த கேள்விக்கான விடையை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதேமாதிரி நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கான டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்புறம் தனியாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 2-3 டெஸ்ட்டு போனதுக்கப்புறம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த 2-3 டெஸ்ட்டோட கொஷின் ஆன்சர் கீ மட்டும் உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படித்து அந்த டைமிங்க்கு கரெக்டாக எழுதுன மாதிரி இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.